இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி அடை பிரதமன். இது அடை பாயாசம் கூட சொல்லுவோம். இந்த அடை பாயாசம் கன்னியாகுமரியிலையும் கேரளாலையும் ரொம்ப காமனான விஷயம். எப்படி நம்ம சேமியா பாயாசம் எல்லா விசேஷங்களுக்கு நல்ல நாட்களுக்கு பண்றோமோ அதே மாதிரி இந்த அடை பாயாசம் அந்த 2 இடங்கள்ல இருக்கிறவங்களும் அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு இனிப்பு வகை. வாங்க இனி இந்த பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் அடை எடுத்திருக்கேன். இது சென்னையில் எனக்கு எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் கன்னியாகுமரியிலையும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா இந்த 2 இடங்கள்லையும் எந்த கடைக்கு போனாலும், இப்போ நம்ம ஊரில் சேமியான்றது எந்த மளிகை கடையிலையும் வாங்கலாம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஊருங்களில் எந்த மளிகை கடைக்கு போனாலும் வாங்கலாம். ஆனால் சென்னையில் எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. சேமியா எப்படி நமக்கு நூல் மாதிரி இருக்குதோ, இந்த அடை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் 1/4 கிலோ அடை எடுத்திருக்கேன். இதுக்கு 500 கிராம் வெல்லம் வேணும். அதாவது இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:2 இருக்கணும். ஒரு பங்கு அடை எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 மடங்கு வெல்லம் இருக்கணும். இப்போ நான் இந்த வெல்லத்து கூட ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். அப்போ நம்ம பாயாசம் பாகு காய்க்கும் போது அது நல்லா இந்த தண்ணியில் பட்டு அது நல்லா உருகி ரெடியாக இருக்கும். இப்போ இந்த பாயாசத்துக்கு நீங்கள் கோகனட் மில்க், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோகனட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கேன் கோகனட் மில்க் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன மீடியம் சைஸ் தேங்காய் போதும். ஆனால் டேஸ்ட் வைஸ் அந்த கோகனட் மில்கை விட ஃப்ரெஷ்ஷாக நம்ம உடைச்சி செய்கிற தேங்காய் தான் நல்ல ருசி. இப்போ இந்த அடையெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். எப்படி நம்ம அந்த பாஸ்தாவெல்லாம் நல்லா சாஃப்டாக வேக வைப்போமோ அதே போல் இதையும் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம அடை நல்லா வெந்தாச்சு. நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்ல ரன்னிங் வாட்டரில் நம்ம நல்லா இதை கழுவி எடுக்க போகிறோம். அதில் ரொம்ப ஸ்டார்ச் இருக்கும், பசை ரொம்ப இருக்கும். அந்த பசையெல்லாம் நல்லா போகணும். நல்ல ஒரு 3-4 தடவை நல்லா கழுவுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இனி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் நான் முதல்ல தண்ணி 1/4 கப் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த வெல்லம் 1/2 கிலோ வெல்லம் அதை இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் போட்டு நல்ல பாகாக காய்க்க போகிறோம். கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எல்லா வெல்லமும் நல்லா உருகி கொஞ்சம் நல்லா பபிள் விட்டு வரும்ல, அந்த பக்குவம் வந்தால் போதும். இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது அதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்ல ஒரு அகண்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அதை எங்கள் ஊர் பக்கங்களில் உருளின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் உண்டு, வாய் அகண்ட பாத்திரம். அதில் போட்டு தான் பொதுவாக அந்த பிரதமன், அல்வா இதெல்லாம் கிண்டுவாங்க. ஸோ என்கிட்ட உருளிலாம் இல்லை. இப்போ இதுதான் நல்ல பெரிய ஒரு அகண்ட பாத்திரம். இதில் அந்த அடை நம்ம வேக வச்சு நல்லா அலசின 4-5 தடவை அலசின அந்த அடையை நான் சேர்த்து போட்டுக்க போகிறேன். எதுக்கு கீழே நெய் போட்டோன்னா, பாத்திரத்தில் கீழே அந்த சூடான பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி இது கூட நம்ம பாகு எடுத்து வச்சுருந்தோம்ல, வெள்ளைப்பாகு, அந்த பாகை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் நீங்கள் இதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அதில் வெள்ளத்தில் ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தால் கூட அது இந்த பாயாசத்தில் மிக்ஸ் ஆகாது. இனி நம்ம இந்த பாகையும் அடையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அடை வந்து இந்த வெள்ளைப்பாகுலேயே இருந்து அந்த அடைக்குள்ளெல்லாம் அந்த இனிப்பு நல்லா பிடிக்கணும். இப்போ நான் ஃப்ளேமை நல்லா கொஞ்சம் மீடியமுக்கு குறைச்சிட்டு இனி இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கொஞ்சம் சுண்டி குறைஞ்சி வரும், வத்தி வரும். அது வத்தி வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் தேங்காவை திருவுறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி தேங்காவை நல்லா கீறி மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இது கூட நல்ல ஒரு 1-2 கப்பு தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சியில் நம்ம அந்த பல்ஸ் போட்டோன்னா அது நல்லா அரைஞ்சிரும். அரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காயிலேருந்து நம்ம பாலை பிழிஞ்சு எடுக்க வேண்டியதான்.
இப்போ நம்ம இந்த கீழே இருக்க பால் நல்லா கட்டியாக இருக்கும். இதை தான் முதல் பால் அப்படின்னுவோம். நல்லா திக்காக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய முதல் பால். இனி இப்போ நான் இதை பிழிஞ்சு இந்த தேங்காவை மறுபடியும் அந்த மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டு கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நான் ஒரு மிக்ஸியில் போட்டு 2 அடி அடிச்சுக்க போகிறேன். இப்போ எனக்கு 1.5 கப்பு நல்ல திக்கான பால், முதல் பால் இருக்குது. இனி இப்போ நான் அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி 2வது வாட்டி அரைச்சதையும் இதே மாதிரி முதல் செஞ்ச மாதிரியே நான் அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். அது கொஞ்சம் நீங்கள் கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்குது. இது 2வது எடுத்த பால். முதல்ல எடுத்தது நல்லா திக்காக இருக்கும். இது நல்ல திக்கான கோகனட் மில்க். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம அடை அந்த நல்ல பாகுல நல்ல ஊறி அதுக்கு கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அது நல்ல பேலா வெள்ளை கலர்ல இருந்தது. இப்போ அந்த பாகெல்லாம் உள்ள உறிஞ்சு அதே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தேங்காய் பால்லையே அந்த அடையும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வத்தி வரணும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பால்லையே இந்த அடை இருந்து வெந்து கொஞ்சம் வத்தி வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 ஏலக்காவை தோலெல்லாம் நீக்கிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஸ்பைஸ் ஜாருக்குள்ளே போட்டு ஒரு 2 சின்ன துண்டு சுக்கு, இந்த சுக்கும் போட்டு நான் தனியாக பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் கூட 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நெய்யும் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த தேங்காய் பால், வெல்லம், அடை எல்லாம் சேர்ந்து இந்த நெய்யோடு சேர்ந்து அது நல்லா வத்தி வரணும். அந்த தேங்காய் பாலோட எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வத்தின பிறகு நம்ம அந்த பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல சுக்கும் ஏலக்காவும், அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ஜல்லடையில் வச்சு ஜலிச்சுக்கோங்க. அப்போ அந்த தும்பு எல்லாம் அதில் வராமல் வெறும் அந்த பவுடர் மட்டும் கீழே அந்த பாயசத்தில் இருக்கும். அப்போ வாயிலெல்லாம் அந்த நார் கடிப்படாது. சரி, இப்போ இது நல்லா ரெடி ஆயாச்சு, நல்ல திக்காயாச்சு. இப்போ இந்த நேரம் நம்ம அந்த முதல் பால் கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சுல்ல, அந்த திக் கோகனட் மில்கை நம்ம இது கூட சேர்த்து இப்போ ஃப்ளேம் ரொம்ப கம்மியில் இருக்கணும். இவ்வளோ நேரம் மீடியமில் இருந்தது. இப்போ இனி ஃப்ளேமை நல்லா குறைச்சி லோவில் வைங்க. ஏன்னா திக்கு பாலை விட்ட பிறகு, தேங்காய் பால் விட்ட பிறகு ஃப்ளேமை கூட்டி வச்சோன்னா பால் பிரிஞ்சிரும். இப்போ நம்ம அடை பிரதமன், அடை பாயாசம் நல்லா ரெடி ஆயாச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆயாச்சு. இனி இதில் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இனி என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்ன கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துட்டு இதில் கிஸ்மிஸ், முந்திரி இது 2ஐயும் நல்லா நம்ம பொரிச்சு இதை இந்த பாயசத்து கூட சேர்த்துக்க போகிறோம். இது கூட ஒரு சிலர் தேங்காவை சின்ன தின் ஸ்லைசஸாக சீவி அதையும் இந்த நெய்யில் போட்டு பொரிச்சு அதையும் இந்த பாயசத்து கூட சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு தேங்காய் ஸ்லைசஸ் பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா போடுங்க. சரி, இனி இது எல்லாத்தையும் நம்ம பாயசத்து கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அடை பாயாசம் இப்போ ரெடி. இனி இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி இதுக்கு டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, இனிப்பெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த பாயசம் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அளவான இனிப்பு, திகட்டாத அளவுக்கு, அதே சமயம் கரெக்டான இனிப்பு. ஸோ அதனால நீங்கள் இந்த அளவு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுளாக எடுக்கணும். 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா, அடை எடுத்தீங்கன்னா 1 கிலோ இனிப்பு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சென்னையில் அடை எங்கே வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் அதை எழுதிடுங்க. அப்போது மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.